டேய் இங்க என்னடா பண்றீங்க? உங்க ரூம் மேலடா இருக்கு. டேய் ஆமாண்டா, ஹவுஸ் ஓனர் ஒரு வாரமா ஃபேமிலியோட டூர் போயிருக்காரு. அதான் ஒரிஜினல் சாவி வச்சு டூப்ளிகேட் செஞ்சிருக்கேன். அடா பாவீங்களா, நீங்க பண்றது எவ்வளவு பேர் தப்பு தெரியுமா? மச்சான், இது தப்பு இது கரெக்டுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. உனக்கு தப்புன்னு தோணுது, எனக்கு தப்புன்னு தோணலை. சை, தத்துவம்லாம் பேசாத. மச்சான் சவுண்டு போடாத. டேய் கம்முன்னு கடடா. டேய் உன் பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கடா. டேய் போடா அங்கிட்டு. டேய் உள்ளே போயிட்டு அந்த டோஸ் எடுத்துன்னு வா. 1000 ரூபா கொடுத்து வாங்க. எப்படி இது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். தூக்கு நல்லா இறுக்கி புடி. டேய் என்னடா பண்றீங்க? என்ன இதெல்லாம்? டேய் உனக்கு தேவையில்லாத வேலையை பார்த்துனுங்கிற. சத்தியமா காண்டாகுது. உங்க அம்மா அப்பா வயிற்ற கட்டி வாயை கட்டி உன்னை படிக்க வச்சாங்கன்னா இங்க உட்காந்து ஊசி குத்திட்டு இருக்கீங்க. அப்படின்னா மயிறு ஸ்ட்ரெஸ்ரா உங்களுக்கு? சத்தம் போடாதடா. ஓத்தா நீ வாய முறா. உனக்குமா அறிவில்ல? முட்டாள், உட்காந்து ஊசி குத்தி விட்டுட்டு இருக்க. முரளி மணி வந்திருக்காண்டா. டேய் அவங்ககிட்ட போயிட்டு அந்த டோஸை குத்துட்டு ரேட் ஆயிடுத்துன்னு சொல்லி வாங்கினுவா. டேய் இருக்கே, இங்கேருந்து ஒரு அடி எடுத்து வச்ச சாவடி வாங்குவேன் சொல்லிட்டேன். டேய் போடா. டேய் நில்றா சொல்றேன்ல. எவ்வளோ? ஒன்னஞ்சட்ரா. டேய் ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்த மாதிரிலாம் இல்லடா, நீங்கள் ரொம்பவே மாறிட்டீங்க. இது மாற்றம் இல்லை, வளர்ச்சி. இது சரிப்பட்டு வர மாதிரி தெரில. உங்கள் வீட்டுக்கும் போலீஸுக்கும் ஃபோன் பண்ணுறேன். டேய் இன்பா, உனக்கு தேவையில்லாத வேலை, ஒழுங்கு மரியாதையாக ஓடி போயிடு. ஏய் அப்படின்னா மயிர் அதில் இருக்குன்னு இத்தனை நாளாக அதை பண்ணிகிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையை வாழ தெரியாததானே அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். என்னது வாழ்க்கையை வாழ தெரியாது? என்ன மயிர் இருக்கு நான் கேட்டேன். போதடா போத. டேய் என்னடா மேல கை வைக்கிற? உனக்கெல்லாம் சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் புரியும். மச்சான் புர்றா. போடா போய் சிவனை பார்த்துட்டு வா.